அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 75. அரண். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள். குறள் எண் 741. படையெடுத்து போர் செய்யச் செல்பவர்க்கும் அரண் சிறந்ததாகும். படையெடுத்தவர்க்கு அஞ்சி தன்னை புகலிடமாக அடைந்தவர்க்கும் அது சிறந்ததாகும். படையெடுத்து சென்று போர் புரிபவர்க்கும் பகைவருக்கு அஞ்சி தம்மை பாதுகாத்து கொள்பவர்க்கும் கோட்டை சிறந்த துணையாகும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலத்தில் மன்னராட்சி. அதனால் படையெடுத்து சென்று போர் புரிபவர்க்கும் பகைவருக்கு அஞ்சி தம்மை பாதுகாத்து கொள்பவர்க்கும் கோட்டை சிறந்த துணையாகும் என்கிறார். ஆனால் இன்று மக்களாட்சி. நம் இந்திய ஒன்றிய அரசு பிரான்ஸ் நாட்டில் புதிய ரக போர் விமானங்கள் வாங்கியிருப்பதை நாம் அறிவோம். போர் எதிர்பாராத விதமாக வந்துவிட்டால் அதை எதிர்கொள்வதற்காகத்தான் புதிய போர் ரக விமானங்களை ஒன்றிய அரசு வாங்கியுள்ளது. அந்த புதிய ரக போர் விமானங்களை நாமே உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த குறளை அரசியல்வாதிகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தெய்வப்புலவர் நாட்டை எப்படியெல்லாம் வைத்திருக்க வேண்டும், அரணை எப்படி பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் திடீரென்று போர் வந்துவிடும், அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நன்றி, வணக்கம். வாழ்க திருவள்ளுவம், வளர்க அவர் புகழ். மீண்டும் நாளை பார்ப்போம்.